எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். மார்னிங் சார். முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியான வழிமுறை இப்போது நாம் தொடங்க இருக்கின்றோம். நேற்று நம்ம பண்ணோம்லே அந்த வாய்ஸ் எல்லாருமே கேட்டிங்களா? வாய்ஸ் ஓவர் ஷேர் பண்ணியிருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்ஸில். அதை யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபாக மெடிடேட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் உங்களுக்கே அது தெரியும் போது நீங்கள் எந்த விதமான துணையும் இல்லாமல் பண்ணலாம். முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம என்ன மாதிரியான இன்டென்ஷனில் ஒரு செயலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கும். நம்ம யாரு, நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் சரியான சொல்யூஷன்ஸை நோக்கி நாம் ட்ராவல் பண்ண முடியும். குழப்பங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே பெரிய நோய் ஒன்று இருக்குதுன்னா குழப்பம்தான். குழப்பம் அப்படிங்கிறது நம்ம டைமை கன்சியூம் பண்ணிடும். காலம் என்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருட்கொடை. அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமே குழப்பம்தான். அதனால் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தியான வழிமுறை தான் முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணர்தல் தியானம். விபாஷனா மெடிடேஷனுடைய நிறைய மெடிடேட்டிவ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஒரு தெளிவு நிலையில் இருக்கும்போது அந்த மாதிரியான மெடிடேட்டிவ் ஃபார்ம்ஸ் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். நேற்று மாதிரி நான் வாசிக்க இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இந்த வார்த்தைகளின் உட்பொருளை உணர்ந்து கொண்டு தியானிக்க வேண்டும். நாம் தியானத்துக்கு தயாராகலாம். கண்களை மூடி சுகமான இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலுடைய நியாயமான தேவைகளுக்காக நீங்கள் தியானத்தை கலைக்கலாம், தவறு ஏதும் கிடையாது. முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரும் தியானம். அகில உலகங்களை எல்லாம் படைத்த மகா சக்தியே என்னையும் படைத்தது. நான் ஒரு மனிதன். பறந்து விரிந்து எல்லையற்றதாக இருக்கும் இந்த மகா அண்ட வெளியில் பூமி எனும் கிரகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பூமியின் இயக்க விதிகளுக்கு நான் உட்பட்ட படைப்பு என்பதை நான் உணர்கின்றேன். என்னை படைத்த மகா சக்தி இந்த பூமியில் நான் வாழ்வதற்கான ஒரு காலத்தவணையை வரையறுத்து அமைத்திருக்கின்றது. நான் இங்கே நிரந்தரமாக இருந்துவிடக்கூடிய படைப்பாக இல்லை என்பதை நான் உணர்கின்றேன். இந்த பூமியில் நான் வாழ்வதற்காக உணவு, நீர், காற்று மற்றும் பல்வேறு பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் எனக்காக மகா சக்தியால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு தருணத்திலும் இதை நான் உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்கின்றேன். எனக்குள் உயிர் எனும் பரிசுத்தமான இயக்க ஆற்றல் நிலை கொண்டுள்ளது. அந்த மகத்துவமிக்க மறைவான ஆற்றலை கொண்டே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த புனிதமான ஆற்றலே எனது இருப்பை உயிர்ப்புள்ளதாக வைத்திருக்கின்றது. நான் உயிரோடு இருக்கின்றேன். எனது உயிரை இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். உயிரோட்டம் மிக்க ஒரு படைப்பு நான். இதை இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது மனம்தான் எனது உயிரை உணர்கிறது. எனது மனம்
எனது படைப்பமைப்பின் பிரதான மையமாக இருக்கின்றது. எனது மனம் மறைவானது. எனது மனம் உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களால் நிறைந்ததாக இருக்கின்றது. எனது மனதை கொண்டே எனது வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் மனதை கொண்டு என் மனதையே இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடல், செல்கள், திசுக்கள், தசைகள், நரம்புகள், எலும்புகள், உறுப்புகள், இரத்தம் ஆகிய தோற்றமான பருக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டதாக எனது உடல் இருந்து கொண்டிருக்கின்றது. எனது பரு உடல் கட்டமைப்பினுள் எந்த அளவுக்கு உயிர் ஆற்றல் நிறைவாகவும் தரமாகவும் பாய்கின்றதோ அந்த அளவுக்கு எனது உடல் நேர்த்தியுடன் ஆரோக்கியமாக இயங்க முடியும். எனது உடல் எனும் அழகிய அமைப்பை நான் இப்போது உணர்கின்றேன். எனது தலை, எனது தோள்பட்டைகள், எனது மார்பு பரப்பு, எனது வயிற்று பரப்பு, எனது முதுகு பரப்பு, எனது இரு கைகள், எனது பிறப்புறுப்பு பகுதிகள், எனது இரு கால்கள் மற்றும் என்னுடைய பல்வேறு உள்ளுறுப்புகள் ஆகிய எனது பருவுடலின் முக்கிய அம்சங்களை இப்போது நான் கவனித்து உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது உடல் எனும் அழகிய அமைப்பை இப்போது நான் கவனித்து உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உடலில்தான் என்னுடைய மனமும் உயிரும் உறைந்து கொண்டிருக்கின்றது. உடலின் மீது என்னுடைய கவனமும் உணர்வும் நிலை கொண்டு இந்த உடல்தான் இந்த உலகத்தில் என்னுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனது உடலுக்கான உயிர் ஆற்றல் எனது மனதை கடந்தே எனது உடலை அடைய முடியும் என்ற எனது படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விளக்கத்தை இப்போது நான் உணர்கின்றேன். எனது பருவுடலுக்கான உயிராற்றல் எனது மனதை கடந்தே எனது பருவுடலை அடைய முடியும் என்ற எனது படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விளக்கத்தை இப்போது நான் தெளிவாக உணர்கின்றேன். எனது மனம் அமைதி, சமாதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, தியாகம், நன்றி செலுத்துதல், மற்றவர்களின் நன்மைகளில் மகிழ்வு கொள்ளுதல், இறை அச்சம் கொள்ளுதல் ஆகிய நல்ல குணங்களால் நிறைந்து தூய்மையானதாக இருக்கும்போது எனது உயிராற்றலானது எனது பரு உடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவ முடியும். இதுதான் எனது பரு உடலின் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை என்பதை நான் எனக்குள் இப்போது நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனவே எனது மனம் எப்போதும் உணர்வுகள் எனும் நல்ல குணங்களால் நிரம்பியிருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இப்போது என் மனதில் நான் கொண்டிருக்கிறேன். நல்ல குணங்கள் என் மனசுல இருக்கணும். அப்பதான் என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எனது மனம் கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை, துரோகம் இழைத்தல், நன்றி மறத்தல், இறை நிராகரிப்பு ஆகிய கெட்ட குணங்களால் தீண்டப்பட்டு அசுத்தமானதாக ஆகிவிடும்போது
எனது மகத்துவமிக்க உயிராற்றலானது எனது பருவுடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவுவதில் தடைகளும் குறைபாடுகளும் ஏற்படும். இதுதான் எனது நோய்களுக்கும் வறுமைக்கும் அடிப்படை என்பதை நான் எனக்குள் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனவே எனது மனம் உணர்ச்சிகள் எனும் கெட்ட குணங்களால் தீண்டப்படாமல் நான் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை மிக உறுதியாக இப்போது என் மனதில் நான் கொண்டிருக்கின்றேன். என்னை நான் உணர்கின்றேன். என்னுடைய இருப்பின் அத்தனை கூறுகளின் மீதும் எனக்கு இப்போது கவனமும் உணர்வும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனது வாழ்வில் நான் கொள்ள வேண்டிய அடிப்படை விழிப்புணர்வை, கவனத்தை, உணர்வை இப்போது நான் என்னுடைய உடல், மனம் மற்றும் உயிர் குறித்து கொண்டிருக்கின்றேன். மிக அழகிய தியான செயல்முறையில் என்னை நான் இப்போது நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றேன். எனது படைப்பின் அம்சங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட படைப்பாக இப்போது நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது படைப்பு அம்சங்களின் இயக்கங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட படைப்பாக நான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் விட முக்கியமாக எனது படைப்பம்சங்களின் மையமாக இருக்கக்கூடிய எனது மனதின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றிய விழிப்புணர்வு எனக்குள் ஏற்பட்டிருக்கு. எனது மனதை செம்மைப்படுத்திக் கொள்ள நான் மிக உறுதியான விருப்பத்தில் இருக்கின்றேன். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. இப்போ நம்ம மேற்கொண்டது ஒரு பெரிய நுட்பமெல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நாம யாரு, நம்மளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, அதெல்லாம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம செல்ஃபா ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம். நமக்குள்ள இருக்கிறத எதுவுமே இங்க கற்பனை கிடையாது. எல்லாமே நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா, ரொம்ப எளிய மொழியில நம்ம நினைவூட்டிக்கிட்டோம். இந்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்டுதான் விபஷனா தியான முறை என்பது தொடங்கப்பட வேண்டும். இன்றைய பாடங்களுக்குள்ள நம்ம போகலாம். நேற்றைய வகுப்புல மனம் ஒன்றினுடைய தன்மைகள் என்ன, மனம் ரெண்டினுடைய தன்மைகள் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மனம் ஒன்றும் மனம் ரெண்டும் ஒரு காயினுடைய இரு பக்கங்கள் மாதிரியான நம்முடைய மனம் என்ற முழுமையின் இரு முகங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுமே நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. பொதுவா டயலாக்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாதீங்க மாதிரி. நமக்குள்ள அந்த மிருகம் கண்டிப்பா இருக்குது. அந்த மிருகம் இல்லாத ஒரு நிலை என்பது இல்லை. அது நல்லா தூங்கட்டும், எந்திரிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்ம விருப்பமா இருக்கணும். ஸோ மனம் ஒன்று, மனம் ரெண்டு. இந்த ரெண்டு முகங்கள்ல எந்த முகம் வெளிப்படுகிறது, எந்த முகத்தை நாம் விரும்பி வெளிப்படுத்துகின்றோம், எந்த முகத்தை நாம் இது வெளிப்பட வேண்டாம் என்று விரும்புகின்றோம், அது முக்கியம். மனம் ஒன்றின் வழிகாட்டல்களை மனம் இரண்டு செவியேற்று அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை செயல்படுத்தும் போது மனம் சமநிலைத்தன்மை என்ற மிக உயரிய நிலையில் இருக்கின்றது. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தப்போ, ஒருத்தர் ஸ்மோக் பண்றார். அவருடைய மனநிலை எப்படி இருக்குது? ஸ்மோக் பண்ணா தப்பு, நுரையீரலுக்கு கேடுங்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய மனம் ஒன்று அதை அவருக்கு அறிவிக்குது. மனம் ரெண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா? ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது செயலா மாறிடுது. இங்க ஒரு பாயிண்ட கவனிக்கணும்.
மனம் 1, மனம் 2 ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனம் 2க்கு தான் பிசிக்கல் பாடி மேல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. மனம் 2 சொல்றது தான் பிசிக்கல் பாடி கேட்கும். மனம் 1 சொல்றது பிசிக்கல் பாடி கேட்காது. ஏன்னா மனம் 2ங்கிறது இந்த உலகம் சார்ந்த மனம். உலகம் என்பது உடலை அடிப்படையாக கொண்டது. உடல் மூலம் செய்யப்படக்கூடிய செயல்களை அடிப்படையாக கொண்டது. எனவே உடல் மனம் 2லிருந்து என்ன ஆர்டர்ஸ் வருதோ அதை தான் செய்யும். மனம் 2 என்ன பண்ணணும்? மனம் 1லிருந்து என்ன வழிகாட்டல்கள் வருதோ அதை கேட்டு அதன் அடிப்படையில தான் உடலுக்கு செயல்கள் செய்வதற்கான கட்டளைகளை கொடுக்க வேண்டும். மனம் 2 மனம் 1 வழிகாட்டல்களை நிராகரித்து விட்டும் அதற்கு எதிரான ஒரு செயலை செய்ய பருவுடலுக்கு கட்டளை கொடுக்கலாம். இதுதான் நம்ம பாடியோட கண்டிஷன். எத்தனையோ விஷயங்கள்ல இதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். நல்லது செய்யணும், ஆனா செய்ய மாட்டேங்க. இப்ப இந்த பிசிக்கல் பாடி மனம் 2 விட்டுட்டு மனம் 1 சொல்றதை கேட்டு நடந்துடலாம் இல்லையா? ஏன்னா பிசிக்கல் பாடிக்கு தானே இங்க கெட்டது நடக்குது, ஸ்மோக் பண்றதுனாலயோ ட்ரிங்க்ஸ் பண்றதுனாலயோ. அப்போ ஏன் உடல் அப்படி செய்யல? சிஸ்டம் அப்படி இல்லை. மனம் 2 என்ன சொல்லுதோ அதைத்தான் பருவுடலால் செய்ய முடியும். இந்த ஒரு கீ கனெக்ஷனை தான் நாம ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மனம் 2க்கும் பருவுடலுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தான் பிரச்சனையே. அந்த தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல மனம் 2 இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு தப்பா செய்ய சொல்ற, உன்னால என் உடம்பெல்லாம் கெட்டு போச்சு, மருந்து மாத்திரையை சாப்பிட்டு என்னென்னமோ ஆகி போச்சு, இனிமேல் நான் மனம் 1 சொல்றதுதான் கேட்டு நடப்பேன். அது வாய்ப்பில்லை ராஜா. மனம் 2 சொல்றது தான் நீ கேட்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. இந்த இஷ்யூவை தான் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். அப்போ அவர் ஸ்மோக் பண்றாரு. மனம் 2 மனம் 1 சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நிராகரிச்சிருச்சு. அவருடைய மனம் எப்படி இருக்குது? சமநிலையற்ற தன்மையில இருக்குது. இதுதான் புரியுது. இப்ப 2வது படம் நேத்தே பேசணும். சிகரெட் கொடுக்கிறவர், சிகரெட் வேணாங்கிறவர். வேணாங்க, இது கெட்ட பழக்கம், எனக்கு கேடு அப்படின்னா அவர் மனசு சமநிலை தன்மையில் இருக்குன்னு அர்த்தம். கொடுக்கிறவருடைய மனசு சமநிலை தன்மையில் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றதுங்கிறது தப்புன்னு அவருக்கு தெளிவா தெரியும்ல. மனம் 1 அவருக்கு அறிவிக்குது இல்லை. மனம் 2 அதை கேட்டுட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றது. அவருடைய மனம் சமநிலையற்ற தன்மையில் இருக்குது. போலீஸ்காரர் என்ன பண்றாரு? ஸ்டாப் பண்றாரு, ஊத சொல்றாரு, ஃபைன் கேட்கிறாரு. அது அவருடைய கடமை செய்யறாரு. அவருடைய மனம் சமநிலை தன்மையில் இருக்கு. அவர் காசை வாங்கிட்டு விட்டாருன்னா அவருடைய மனம் சமநிலை தன்மையில் இல்லைன்னு. லஞ்சம் வாங்குறது தப்புன்னு அவருடைய மனம் 1 சொல்லியும் அதை மீறி காசு வாங்கிட்டாருன்னா மனம் சமநிலை தன்மையில். ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்றாரு, அவருடைய மனம் சமநிலை தன்மையில் இல்லை. ஒரு அம்மா கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நினைச்சு 1 வருஷமா கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. டெய்லி நடந்து முடிஞ்சதை மாற்ற முடியாதுமா, அது இறைவனுடைய தீர்ப்பு அப்படின்னு மனம் 1 அந்த அம்மாவுக்கு தெளிவா தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் மனம் 2 அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படுறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. மனம் சமநிலையற்ற தன்மை. அந்த அம்மா ஒரு அம்மா தாய் தன்னுடைய குழந்தைய பயங்கரமா கண்டிக்கிறாங்க. கண்டிக்கிறது அப்படிங்கிறது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது? நல்ல நோக்கத்துக்காக. மனம் 1 இந்த செயலுக்கு முரண்படுதா, முரண்படலையா? அதான் விஷயம். என் பொண்ணு நல்லபடியா நடந்துக்கணும்ன்றதுக்காக நான் கண்டிப்பா கொஞ்சம் ஹார்ஷாவே வெளிப்படுத்துறேன், நல்ல நோக்கத்துக்காக. மனம் 1 முரண்படலையா? மனம் சமநிலைத்தன்மை. இங்க நல்லது கெட்டதுன்றது இல்ல. மனம் 1 என்ற அந்த மனசாட்சி மனம் 2 உடலுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகளுக்கு இணக்கம் தெரிவிக்கிறதா அல்லது முரண்படுகிறதா என்பதுதான் கேள்வி. சரிங்க. இப்போ ஒரு நாய் வருது, உங்க குழந்தை இருக்குது, உங்க குழந்தைய நாய் கடிக்க வருது. பக்கத்துல ஒரு பெரிய கம்பி இருக்குது, இரும்பு கம்பி. அதை எடுத்து நாயை அடிக்கிறது அப்படின்னு ஒரு செயல். இந்த செயல் ஒரு உயிரை இரும்பு கம்பியால் அடிக்கிறது, அட்டாக் பண்றதுங்கிறது தப்பு தானேங்க? ரைட்டு தான், தப்பு தான். அந்த இடத்துல உங்க மனம் 1 என்ன சொல்லுது? அந்த குழந்தைய இந்த நாய் கடிக்க, வெறி பிடிச்ச நாய் கடிக்க வருது. நாய் கடிச்சு அந்த குழந்தை செத்து போயிடும்.
இப்போ அந்த நாயை நம்ம அட்டாக் பண்ணி குழந்தைய சேவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த செயலுக்கு மனம் ஒன்று இணக்கம் தெரிவிக்குதா, முரண்பாடு தெரிவிக்கும். அப்போ இங்க செயல் என்பதை தாண்டி மனம் ஒன்று என்ன சொல்லுதுன்றது தான் முக்கியம். உங்க மனசாட்சி என்ன சொல்லுதுன்றது தான் முக்கியம். மனசாட்சி நன்மையை தீமையை பிரித்து, தீமையை விலக்கி, நன்மையை செய்யுமாறு ஏவுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அவருக்கு தெளிவா தெரியும், நைட்டு தூங்க வேண்டிய நேரம், மொபைல் பார்த்தா உடம்பு கெட்டதுன்னு அவருக்கு தெளிவா தெரியும். மனம் ஒண்ணுல அந்த விஷயம் இருக்குது. தூக்கம் என்பது இளைப்பாறுதலுக்காக. இந்த பிரபஞ்சமே தூங்குவதற்கான சூழலை அமைத்து தந்து விட்டிருக்கிறது. நீங்கள் மட்டும் தூங்காமல் இருக்கிறீர்கள். அது மனம் சமநிலையற்ற தன்மை. அந்த கணவன் மனைவியை அடிக்கிறாரு, சமநிலையற்ற தன்மை. ஸோ என்னென்ன விஷயங்கள் சமநிலை தன்மையின் வெளிப்பாடு, என்னென்ன விஷயங்கள் சமநிலையற்ற தன்மையின் வெளிப்பாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய அன்றாட நிகழ்வுகள்ல இதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். சாதாரண விஷயம். இப்ப நமக்கு பசிக்குது, பசிச்சா சாப்பிடணும். இதுதான் மனம் ஒண்ணு சொல்லுது. இல்ல இல்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றேன். மனம் 2 அதுக்கு முரண்படுது. பொறாமப்படுறோம். பொறாமப்படுறது தப்பு தானேங்க. மனம் ஒண்ணு சொல்லுது. இருந்தாலும் பொறாமை வெளிப்பட்டு விடுகிறது. பொறாமையில எதையாவது ஒண்ணு சொல்றான், அவனை பத்தி இன்னொருத்தங்கிட்ட சொல்லிடுறான். அவன் நேர்மையா சம்பாரிச்சு வாங்கலைங்க, எல்லாம் லஞ்சம் வாங்கின காசு, எதையாவது ஒண்ணு சொல்லி விட்டுறோம். பொறாமையினுடைய வெளிப்பாடு தானே. அவன் எப்படி வாங்கிட்டு போறான், உங்களுக்கு என்ன? ஸோ நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளுமே நாம் செய்யக்கூடிய செயல்கள் மனம் ஒன்றின் அடிப்படையில், அதாவது மனம் சமநிலை தன்மையின் அடிப்படையிலான செயல்களா, அல்லது மனம் 2 ஆதிக்கத்தின் அடிப்படையிலான செயல்களா என்பதை ஒவ்வொரு செயலிலும் நாம் சோதிக்க வேண்டும். இதுதான் பயிற்சி. ஒவ்வொரு செயல் என்பது என்ன? ஒரு பேச்சா இருக்கட்டும், ஒரு பார்வையா இருக்கட்டும், ஒரு செயலா இருக்கட்டும், எதுவோ. அப்போ சமநிலை தன்மை, சமநிலையற்ற தன்மை, இந்த 2 தன்மைகள் தான் மனதிற்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு செயலையும் உணர்ந்து கொள்ளும். அப்ப சமநிலை தன்மை என்பது ஒரு மனிதன் வெளிப்படுத்தும் மிக உயரிய பண்பு. மிக உயரிய பண்பு சமநிலை தன்மை என்பது. சமநிலை தன்மைதான் மனதின் வலிமை. சமநிலை தன்மையே தர்மத்தின் பாதை. சமநிலை தன்மையின்மையே நோய்களுக்கு காரணம். விபர்ஷனா மெடிடேஷன் தியரிஸ் சொல்லக்கூடிய the one and only root cause for all the diseases is the equanimous மைண்ட் இல்லாம இருக்கிறது தான். இந்த ஈக்வானிமிட்டி இல்லாம இருக்கிறது தான் எல்லா நோய்களுக்கும் காரணம்ன்றது ரொம்ப தெளிவா. சமநிலை தன்மையை மீட்டெடுப்பது எல்லா நோய்களுக்கும் நிவாரணம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நீங்கள் சமநிலை தன்மையை மீட்டெடுத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களை அது நிவர்த்திக்க முடியும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? சமநிலை தன்மை இல்லாத மனதைத்தான் ஆரோக்கியம் இல்லாத மனம் என்று சொல்லுகிறோம். சிக் மைண்ட். அப்போ இதை முடிவெளி தத்துவத்தினுடைய வரைபடத்தோட போட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஒரு சமநிலையற்ற ஒரு நிலை இருக்கிறதுனால என்ன நடக்குதுங்க? உயிராற்றல் பருவுடலை நோக்கி சரியான தரத்திலும் சரியான அளவிலும் பரவ முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பரு உடலுக்கு உயிராற்றலுடைய வரத்து குறைஞ்சு போச்சுன்னா அதனுடைய இயக்கங்கள்ல தொய்வு ஏற்படும், குறைபாடுகள். பருவுடல் என்பது உயிராற்றலை கொண்டு மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம், மெஷின். அது எதை கொண்டும் நீங்க அதை இயக்க முடியாது. மருந்தை கொண்டோ மாத்திரைகளை கொண்டோ எதை கொண்டும் இயக்க முடியாது. உயிராற்றலை கொண்டுதான் இயக்க முடியும். இந்த உயிராற்றல் மனதை கடந்துதான் வர முடியும். உணவிலும் நீரிலும் காற்றிலும் பிரபஞ்ச உயிர்கூறுகளிலும் உயிராற்றல் இருக்கிறது. ஆனால் அந்த உயிராற்றல் என்பது உடலால் உட்கிரகிக்கப்பட்டாலும் அந்த உயிராற்றலை உடல் பயன்படுத்த முடியாது. நீங்கள் உட்கிரகிக்கக்கூடிய அந்த உணவு, நீர், காற்று உள்ளே சென்று ஜீரணிக்கப்பட வேண்டும். ஜீரணிக்கப்பட்டு விட்ட பிறகு அந்த ஜீரணத்தின் இறுதியில் கிடைக்கக்கூடிய அந்த தூய்மையான உயிராற்றலைத்தான் பருவுடல் பயன்படுத்தும். அந்த ஜீரணம் செய்வதற்கு மனதை கடந்து வரக்கூடிய உயிராற்றல் என்பது தேவை. அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த இம்பேலன்ஸ் உள்ள மைண்டு அப்படிங்கிறது நம்முடைய பருவுடலுக்கான உயிராற்றல்ல ஒரு தடையை, குறைபாட்டை ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் புரிந்து கொள்ளுது. இப்ப நம்ம சாப்பிட்றோம், உடம்பு தானே சாப்பிடுது. உடம்பு அந்த சாப்பாட்டுல இருந்து உயிராற்றல் எடுத்துக்கலாம் தானே? அப்படி எடுத்துக்க முடியாது.
கொஞ்சம் தான் எடுத்து அது உள்ள போய் டைஜஸ்டிவ் ட்ராக்ல டைஜஸ்ட் ஆகி அது ரத்தத்தில் அந்த சத்துக்கள் கலந்தா மட்டும்தான் உடலால் அந்த உயிராற்றலை பயன்படுத்தும். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சோம். ஸோ சமநிலைத்தன்மை, சமநிலையற்ற தன்மைனா என்ன, நம்முடைய ஒவ்வொரு செயல்லையுமே இன்னையிலிருந்து அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்றோம், ஒன்றும் கிடையாது, ஒருத்தட்ட பேசிட்டே இருக்கிறோம், ஒரு பொய் சொல்லிட்டோம், அந்த ஒரு ஃப்ளோவில் நம்ம பொய் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணணும். நம்ம அவர்கிட்ட பேசினமே, நம்ம பேசின அந்த செயல் முழுக்க முழுக்க சமநிலைத்தன்மையின் வெளிப்பாடாக இருந்ததா, இல்லை அங்கங்க மனம் ரெண்டுடைய ஆதிக்கம் வந்துருச்சா? இங்க பொய் சொன்னோம், அங்க ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி சொல்லிட்டோம், இல்லாத விஷயத்த சொல்லிட்டோம், அவனை பத்தி புறம் பேசிட்டோம். இப்ப நீங்க அதை அனலைஸ் பண்ணும்போது அடுத்த வாட்டி பேசுவீங்க இல்லையா, அப்ப அந்த கான்சியஸ்னஸ் வந்துடும். இப்ப நம்ம 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறோம், சிக்னல்ல நிக்கிறோம், முன்னாடி ஒரு அண்ணன் நிக்கிறாரு, சிக்னல் போட்டாங்க, அவர் அங்கேயே குடியிருக்க போறது கிடையாது, கிளம்பி போயிடுவாரு. உடனே ஆரன் அடிக்க வேண்டியது. ஏன் ஆரன் அடிச்சோம் நம்ம? ஏன் அந்த நேரத்தில் நமக்கு பொறுமையா இல்லை? பொறுமையா இருக்கிறது நன்மைன்றது நமக்கு உணர்வா அறிவிக்கப்படுது இல்லை, ஏன் இல்லை? சின்ன சின்ன விஷயம் தான் இது. ஸ்டில் வி ஹாவ் டு ரியலைஸ் தட். ஒரு நோ என்ட்ரியில போறோம், நோ என்ட்ரியில போகக்கூடாது தானே, ஏன் போகணும்? போலீஸ் இல்லைங்க, போலீஸ் இருக்காரோ இல்லையோ, உங்க மனம் ஒண்ணு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கு, போகாதடா போகாதடா. இந்த மாதிரி இந்த சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயங்கள் வரைக்குமே மனதின் சமநிலையற்ற தன்மை, மனதின் சமநிலைத்தன்மை, இதை நாம் ஆராய வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும் தவறுகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, ஒரு மனித மனதின் சமநிலையற்ற தன்மை தான். இந்த தன்மையினால எல்லா உயிர்களும் பாதிக்கப்படுகிறது. இப்போ இந்த உலகத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குன்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. டாப் 100, டாப் 10 பிரச்சனைகள். அதுல நிச்சயமா போர்கள் வருமா இல்லையா? ஒரு போர் என்பது எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படிங்கிறத நம்ம நேரடியா பார்க்காததுனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு போர் என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை அதனை அனுபவித்தவர்கள், அந்த வலி என்பது அவர்களுக்கு இப்போதும் நினைவுபடுத்தி மனித இனத்தின் மீது மனிதனே புரியக்கூடிய மாபெரும் அதர்மம், பொறுக்க முடியாத அதர்மம் தான் போர். இந்த போருக்கு என்ன காரணம்னு நம்ம நினைக்கிறோம்? ஒரு மனித மனதினுடைய சமநிலையற்ற தன்மைதான். அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த பெருமை, அந்த போட்டி, அந்த பொறாமை, அந்த தீவிரமான மன இச்சை, மனசாட்சிக்கு முரண்பாடு தெரிவிக்கக்கூடிய ஒரு சின்ன எண்ணம் தான் அத்தனை அதர்மங்களுக்கும் அடிப்படை என்பதை விபஷனா தியான முறைகள் மிக உறுதியாக வரையறுத்து கூறுகிறது. இன்னைக்கு உலக சமாதானம் என்று நாம் பேசுகின்றோம். அதுக்கு நிறைய விஷயங்களை பண்றோம், நல்லது. ஆனா மனித மனதில் சமநிலைத்தன்மை ஏற்படாத வரை உலக சமாதானம் சாத்தியம் இல்லை என்பதை கௌதம சித்தார்த்தர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். நீங்க நன்மையை நினைக்கணும், நன்மையை நடத்தணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்க மனசுல நடத்துங்க, அவ்வளவுதான். வேற எங்கேயுமே நீங்க நடத்த வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு நன்மைகள் என்ற பெயரில் செய்யப்படக்கூடிய செயல்கள் கூட ஒரு லாபத்திற்காக செய்யப்படுகின்றது, ஒரு எதிர்பார்ப்போடு செய்யப்படுகின்றது, பெருமைக்காக செய்யப்படுகின்றது. பெரிய செலவைக்கிறோம், பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம், மனம் என்ன சொல்லுது? இந்த காசுக்கு இதை பண்ணியிருக்கலாமே. அப்படித்தானே மனம் ஒண்ணு சொல்லும். யாருடைய மனம் அப்படிதான் சொல்லும். அதை மனம் 2 ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததன் விளைவாகத்தான் இன்று உலகம் சஃபர் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சஃபரிங்குமே காரணம். அதனாலதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை அப்படின்னா கெட்ட குணங்களுடைய ஒரு வெளிப்பாடு. விருப்பம், தேவை என்பது வேறு, ஆசை என்பது வேறு. அதான் ஆசையே துன்பத்துக்கு காரணம். நம்ம துன்பத்துக்கு, எல்லாருடைய துன்பத்துக்கு தான். ஒரு மனித மனதினுடைய சமநிலையற்ற தன்மை அவனுக்கும் துன்பத்தை விளைவித்து மற்ற உயிர்களுக்கும் துன்பத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இது இந்த சமநிலையற்ற தன்மையினுடைய வீரியம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கும்போது நான் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலைங்க, நான் ஒரு சின்ன சின்ன பெட்டி கேஸ்ல மாட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்னைய போய் நீங்க பெரிய ரேஞ்சில் பிடிச்சு விட்டு, இது அதை பத்தின விஷயம் இல்லை. இட்ஸ் அ குளோபல் இஷ்யூ. அப்போ
நம்முடைய சமநிலை தன்மையை நாம் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்த தொடங்க வேண்டும் என்பதுதான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. ரைட். இப்போ இன்னொரு புரிதலுக்குள்ள போகலாம். இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போதோ நிறைய விஷயங்களை நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போதோ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். இந்த எண்ணங்கள் வருது, இந்த எண்ணத்தை கவனிக்கிறது யாரு? அதை கவனிக்கிறது யாரு? அதை கவனிக்கிறத நம்ம ரியலைஸ் பண்றோமா இல்லையா? அதை யாரு கவனிக்கிறது? கவனிக்கிறது யாரு கவனிக்கிறது? மெடிடேஷன் பண்றதை யாரோ ஒருத்தர் கவனிக்கிற மாதிரி இருக்குல்ல, எண்ணங்களை யாரோ ஒருத்தர் கவனிக்கிற மாதிரி இருக்குல்ல, நல்ல எண்ணம் வர்றத, கெட்ட எண்ணம் வர்றத, இது கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம்னு ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்காது. இப்ப இந்த மனசுல நடக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நடக்குது? யார் பாக்குறது? மனம் 1 பாக்குதா, மனம் 2 பாக்குதா? அப்படின்னா 2 பேருமே பாக்குறாங்க. மனதின் சலனங்கள், மனசுனுடைய ஆக்டிவிட்டிஸை அடிப்படையா 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். மனம் 1 மனம் 2 பார்க்கக்கூடிய நிலை, இன்னொன்னு மனம் 2 மனம் 1 பார்க்கக்கூடிய நிலை. அவ்வளவுதான். இந்த 2 நிலைகள் தான் மனதினுடைய ஆக்டிவிட்டிஸ். இந்த 2 தான் நடக்கும் மனசுல. மனம் 1ல இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் மனம் 1ஆல பார்க்க முடியும். மனம் 1ல இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் மனம் 2ஆலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க போக போக இதை புரிஞ்சுப்பீங்க. இந்த ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனதின் சலனங்கள், மனதினுடைய அசைவுகள் என்பதே யார் யாரை கவனிக்கிறாங்க, யார் யாரால் கவனிக்கப்படுகிறது, செய்யப்படக்கூடிய செயல் எது, அதை கவனிப்பது யார், இது எல்லாமே நீங்க கொஸ்டினா வரும்போது இந்த ஸ்லைடு தான் உங்களுக்கான கிளாரிட்டி. ஒன்னே ஒண்ணுதான், மனம் 1 மனம் 2 பார்க்குது, இது ஒரு நிலை. மனம் 2 மனம் 1 பார்க்குது, இது ஒரு நிலை. ரைட். ஸோ இப்போ நாம இந்த மாதிரியான டீச்சிங்ஸ் மூலமா ஒன்னே ஒண்ணுதான் ரியலைஸ் பண்ணிக்கணும். நம்முடைய மனம் 1ங்கிறது பலகீனமா இருக்குது, மனம் 2ங்கிறது அதீத பலத்தோடு இருக்கிறது என்பதை மட்டும் நாம் ரியலைஸ் பண்ணணும். இப்போ என்ன செய்யணும், என்ன செய்யப்படணும் அப்படின்னா, இந்த மனம் 2னுடைய அதீதமான பலம் என்பது குறைக்கப்பட வேண்டும். பலகீனமாக இருக்கக்கூடிய மனம் 1 என்பது பலப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இப்போ நமக்கு தொப்பை அதிகமா இருக்குது அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டியது செய்யலாம். ஈஸியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். வாக்கிங் போகலாம், ரன்னிங் போகலாம், ஜிம்முக்கு போகலாம், எதையாவது ஒன்று பண்ணலாம். ஒரு இடத்துல பள்ளம் இருக்குதுங்க, அவ்வளவுதானே, மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண் எடுத்துட்டு மூடி விட்டுறலாம். பொருள் தன்மை சார்ந்த ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம ஈஸியா அட்ரஸ் பண்ணிடலாம் தானே, ஏதாவது வழி கிடைக்கும். ஆனா இப்ப மனசுல இருக்கக்கூடிய இந்த இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு மறைவான தன்மையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நாம பொருள் தன்மையை அணுகுவதை போன்ற அணுகுமுறைகளை கொண்டு அணுக முடியாது. மறைவான தன்மைகளுக்கு டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் தேவைப்படுது. அதுவும் அப்ரோச்சஸை பண்ணக்கூடிய மனசுலயே ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கான ஒரு விஷயத்தை நாம கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆளுங்கட்சியில ஒரு மினிஸ்டரோ அல்லது ஆளுங்கட்சியில ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவரோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த கவர்மெண்ட் அதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? அவரை காப்பாத்தி விட்டுருவாங்க. சரிதானே? இப்ப மனம் 2ல தான் பிரச்சனையே இருக்குது. அதான் மனம் 2டைய அந்த அதீத பலத்தை, அந்த ஆட்சி அதிகாரத்தை குறைக்கக்கூடிய அந்த வேலையை மனம் 2 வச்சுக்கிட்டே நம்ம செய்ய முடியாது. விபாசனா மெடிடேஷனோட பியூட்டி இங்கதான் இருக்குது. விபாசனா மெடிடேஷன்ஸோட எந்த ஒரு மெடிடேட்டிவ் மோட்லையுமே பிராக்டிஸ்லையுமே மனம் 2 டைரக்டா இன்வால்வ் பண்ணவே மாட்டோம். நீங்க அமைதியா உட்காந்துருங்க, நாங்க சிபிஐ வச்சு விசாரிச்சுக்கிறோம். அதாவது உங்க அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலிருந்து தான் நாங்க உங்களுடைய பலத்தை குறைக்கிறதுக்கான வேலையை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச்சஸ் இருக்கும். அதை நம்ம தியான முறைகள்ல நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது விபாசனா தியான முறையில் இருக்கக்கூடிய நுட்பம் இதுதான். எத்தனையோ தியான முறைகள் இருக்கின்றன, எத்தனையோ ஆன்மீக வழிமுறைகள்ல தியானத்துக்கான ஒரு கண்டென்ட் இருக்குது. ஆனா விபாசனா அப்படிங்கிறது எங்க தப்பு நடக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டதுனால அந்த தப்பை அட்ரஸ் பண்றதுக்கான பர்ஃபெக்ட் டெக்னிக்ஸை வரையறுத்து கொடுக்குது. ஸோ மனம் 2 சார்ந்த எந்த விஷயத்தையும் மெடிடேஷன் நம்ம பண்றது இல்லை, அது பொதுவாக உணர்ந்துருக்கு. ஸோ இப்போ மனதை சமநிலை தன்மையில் வைத்துக்கொள்ள உதவக்கூடிய பயிற்சி முறைகள், இந்த பயிற்சி முறைகளை நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்டிவ் என்ன? மனம் 1டைய பலத்தை கூட்டுதல், மனம் 2ன் அதீத ஆதிக்கத்தை குறைத்தல். இதை மனம் 2டைய நேரடி தலையீடு இல்லாத நிலையில நாம செய்யணும்.
அப்படிதான் அந்த பயிற்சிகள் இருக்கும். அது ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த பயிற்சி முறைகள வந்து நெறைய பாடங்களா பிரிச்சிருக்கோம். பாடம் 1, பாடம் 2, பாடம் 3ன்னு அத வந்து பயிற்சி 1 நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இது எல்லாமே பேரு தான். ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பாடம். இந்த பாடம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இந்த பாடம் எதுக்காகங்க? எதுக்காக இந்த பாடத்த சொல்லி தரேன்? ஒரு நோக்கம் இருக்கும். இது மனதை பற்றிய ஒரு பாடம்ன்றதுனால, இத வந்து தியரிட்டிக்கலா மட்டுமே சொல்லிட முடியாது. யூ ஹேவ் டூ எக்ஸ்பீரியன்ஸ் தட். நீங்க இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தானே தெரியும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு செய்முறையை வகுத்திருக்கிறார். அந்த செய்முறைய அந்த செய்முறைக்கான வழிமுறையில் நீங்கள் செய்ய வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அந்த செய்முறைய நீங்க அந்த வழிமுறையில செஞ்சா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மனதினுடைய ஒரு நேச்சர, ஒரு ஃபங்ஷனல் நேச்சர புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓ! மனம் இப்படி செயல்படுமோ? மனதினுடைய தன்மை இப்படி இருக்குதா? அத எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்னதுனாலயோ, அவர் சொன்னதுனாலயோ நீங்க புரிஞ்சுக்க கூடியதா இருக்கக்கூடாது. விபாசனா தியரீஸ்ல எல்லாமே ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். சரிங்களா? அப்போ ஒரு செயல்முறை இருக்கும். அந்த செயல்முறை எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றதுக்கான அந்த பயிற்சி குறிப்புகள், மெடிடேட்டிவ் நோட்ஸ் வந்து இருக்கும். அத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த பயிற்சி குறிப்புகளை கவனமாக கேட்டு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். சரிங்களா? ரைட். ஸோ இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். முதல் பாடம் ஃபார்ம் 1. இந்த ஃபார்ம் 1 உடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனதின் இரட்டை தன்மைகளை உணரும் வழிமுறை. என்னங்க மனசு 1, மனம் 2 நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க. அதுக்கு அத எப்படி நாங்க நம்புறது? என்ன ப்ரூஃப் அதுக்கு? அந்த ப்ரூஃப்க்காக தான் இந்த பயிற்சி 1 வச்சிருக்கிறாங்க. மனசுக்கு இரட்டைத்தன்மை இருக்குதுங்கிறத நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? அதுக்கான ஒரு பயிற்சி முறை தான் இது. இப்ப இந்த பயிற்சி முறையினுடைய இந்த பாடத்த நம்ம ஃபுல்லா வாசிச்சுருவோம். பாடத்த வாசிச்சுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ண சரிங்களா? இப்போ செய்முறை என்னன்னா, மூச்சை கவனிக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் கண்களை மூடி அமர வேண்டும். இதான் செய்முறை. ரொம்ப சிம்பிள். மூச்சை கவனிக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன், அந்த இன்டென்ஷனோட கண்களை மூடி அமர வேண்டும். அதாவது கண்ண மூடி உட்காந்துக்கணும். ஒரு 5 நிமிஷம்னு வச்சுப்போமே, ஃபார் எக்ஸாம்பிள். அது கூட நம்ம பண்ணி பார்த்துக்கலாம் 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷமும் நானு என்னுடைய மூச்சை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேறு எந்த வேலையும் நான் செய்யக்கூடாது. ஒரு மூச்சையும் தவற விடக்கூடாது. 5 நிமிடங்களும் என்னுடைய மூச்சை நான் கவனிக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு, அந்த இன்டென்ஷனோடு நான் கண்ண மூடி உட்கார போறேன். ரைட். இப்ப நம்ம அத பண்ணலாம். நம்ம எல்லாருமே ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கலாம். என்ன இன்டென்ஷன்ல உட்கார போறோம்? 5 நிமிடங்களும் என்னுடைய மூச்சை கவனிக்க போறேன். உள் மூச்சையும், வெளி மூச்சையும். அது நடந்து கொண்டிருக்கு. நீங்க ஒண்ணும் செய்யல. அதுவே நடந்துட்டு இருக்குது. அத சும்மா கவனிச்சா போதும். சும்மா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம கவனிச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் இந்த செய்முறைய செய்ய ஆரம்பிக்கலாம். கண்ண மூடி ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. மூச்சை கவனிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு மூச்சின் மீது கவனம் செலுத்துங்க. உள் மூச்சையும், வெளி மூச்சையும் கவனித்துக் கொண்டு
தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். ஸோ பயிற்சி 1 அதனுடைய நோக்கம் என்னன்னா, மனதின் இரட்டை தன்மைகளை உணருதல், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. அது எப்படி நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டோம், மூச்சை கவனிக்கணும் அப்படின்ற அந்த விருப்பத்தோட நாம் கண்ணை மூடி உட்காந்தோம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்போம். இந்த 5 நிமிஷத்துலையுமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்குது? மூச்சை கவனிச்சோம். அஃப்கோர்ஸ் மூச்சை கவனிக்க மட்டும்தானே நம்ம சொன்னோம். அது மட்டும்தான் நம்ம விருப்பமா இருந்தது. ஆனா அதோட சேர்த்து எத்தனையோ விஷயங்கள் நடந்தது தானே. அந்த விஷயங்கள் யாரால நிகழ்த்தப்பட்டது? அந்த விஷயங்கள் எந்த மூலத்தினுடைய சலனம் என்றால் மனம் 2 என்ற தன்மையினுடைய வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மூச்சை கவனித்தது மனம் 1. மூச்சை கவனித்தலை தவிர என்னெல்லாம் நடந்ததோ எல்லாமே மனம் 2 தன்மை என்பதை நாம் புரிந்து அவ்வளவுதான். என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு கேட்டகரியே பண்ண முடியாது. என்னென்னமோ நடந்திருக்கும். தூக்கம் வந்திருக்கும், திடீர்னு யாரோ வந்திருப்பாங்க. எத்தனையோ விதமான எண்ணங்கள், வருங்காலம் குறித்து, கடந்த காலம் குறித்து, சம்பந்தமே இல்லாத எத்தனையோ தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா இது இன்னும் என்னென்னமோ வந்திருக்கும். இப்போ மனம் என்ற முழுமையின் இரட்டை தன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள, மனசுக்கு அந்த டியூவாலிட்டி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல எது ஆதிக்கமா இருக்குன்றதையும் கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் 1 நம்ம பண்றதுக்காக உட்காந்தோம்னா 15 நிமிஷத்தை மனம் 2 சாப்பிட்டுருவாரு. அப்பப்போ இடையில ஒரு மூச்சை கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. இதை நீங்க பண்ணி பார்க்கணும். இதை அவங்க பண்ண வைப்போம். ஸோ இப்போ இந்த பாடத்துடைய பயிற்சி 1 பின் குறிப்புகள் சிலவற்றை நம்ம பார்த்துடலாம். பாடத்தை வாசிச்சிடலாம். மனம் 1 மூச்சை கவனிக்கும். இப்போ மூச்சை கவனிக்கிறதுக்காக நம்ம கண்ணை மூடி உட்காரும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரொம்ப சின்சியரா ஒரு மூச்சையும் விடுறது கிடையாது. எல்லாத்தையும் கவனிச்சிட வேண்டியதுதான். அப்புறமா கொஞ்ச நேரத்துல மனம் 2 வரும். அண்ணே வாங்க அப்படி வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மூச்சை கவனிப்பதிலிருந்து விலக்கி எண்ணங்களின் பின்னால் அழைத்துச்சு. 1 2 பலவிதமான எண்ணங்கள். மனம் 1 என்ன பண்ணும்? சரி வா போவோம் அப்படின்னு போயிடும். திடீர்னு ஞாபகம், ஐயோ நம்ம என்ன காரணத்துக்காக உட்கார்ந்தோம், மூச்சை கவனிக்க தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மூச்சை கவனிக்க திடீர்னு எந்த மொமெண்ட்னே தெரியாது, திடீர்னு மூச்சை கவனிச்சிடும். மீண்டும் மனம் 1 மூச்சை கவனித்தலிலிருந்து விலகி மனம் 2 தூண்டுதலுக்கு ஏற்ப எண்ணங்களின் பின்னால் சுற்ற ஆரம்பிக்கும். இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏன் எண்ணங்களின் பின்னால போறீங்கல்ல, அப்ப ஏன் திருப்பி மூச்சு கவனிக்கணும்ன்ற அந்த ஞாபகம் திருப்பி அங்க வர்றீங்க? மனம் 1 அந்த நினைவில் உங்களை அழைக்கிறது. மனம் 2க்கு அதெல்லாம் நீ செய்யக்கூடாது வா. மனம் 2 ஆதிக்கமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் உணர வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கும். காலையில மெடிடேட் பண்ணீங்கன்னா ஒரு விதமா இருக்கும், சாயங்காலம் மெடிடேட் பண்ணீங்கன்னா ஒரு விதமா இருக்கும். அது அப்படிதான். காலையில மனம் 1 கொஞ்சம் ஆதிக்கமா இருக்கும், கொஞ்சம் பலமா இருக்கும். ஆதிக்கமா இருக்கும்னா அதோட எல்லையை மீறாது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். சாயங்காலம் மனம் 2 போட்டு தள்ளிடும், கொஞ்சமா வைக்கிறாத. காலையில நம்முடைய நேச்சர் அப்படிதான். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை மெடிடேட் பண்ணும்போது அப்படி இருக்கும். சரி, அடுத்து சில நேரங்களில் தூக்கம் வரும். இது ரொம்ப முக்கியமான புரிதல். சில நேரங்களில் நமக்கு தூக்கம் வந்துடும். ஐயோ தூக்கம் வந்துடுச்சே, தூங்க சொல்லவே இல்லையே, மூச்சு கவனிக்க தானே சொன்னாங்க. அப்ப தூக்கம் என்பது மனம் 2 செய்யக்கூடிய ஒரு செயலா அப்படின்னா இல்ல. தூக்கம் என்பது மனம் 1க்கு பலம் தரக்கூடிய ஒரு செயல் தான். ஆனா அது மனதினுடைய சமநிலை தன்மைக்கு உதவாது. மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா நீங்க ஓய்வு எடுக்கிறீங்கன்னு அர்த்தமே தவிர அது ஒரு பயிற்சியா கன்சிடர் பண்ணப்படாது. இப்படி தூக்கம் வந்தா அது நல்லதுதான், அதை நீங்க தடுக்க வேண்டாங்கிற முக்கியமான புரிதல் நம்ம புரிஞ்சுக்கணும். மனசுல நாம ஒரு செயலை செய்கின்றோம். ஒரு ஃபார்ம் 1 அப்படிங்கிற ஒரு தியான செயலை செய்ய, இது ஒரு செயல், லிட்டரலி இது ஒரு செயல். மறைவான தன்மையில் நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல்.
இந்த செயலுக்கு தூக்கம் என்பது நிச்சயமாக தடை. தூக்கம் என்பது நிச்சயமாக ஒரு தடை. ஆனால் ஏன் தூக்கம் வருகிறது என்றால், அந்த செயல் நிகழ்த்தப்படுவதற்கான சரியான உடல் சூழல் உங்களுக்கு இல்லாத போது உங்களுக்கு தூக்கம் வந்து, அந்த தூக்கத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அந்த தூக்கத்தின் விளைவாக நீங்கள் உங்கள் மனதை சமநிலைப்படுத்திக் கொள்வதற்காக மனதில் செய்யக்கூடிய செயலுக்கு உடல் புறத்திலிருந்து ஒரு தகுதி ஏற்படும். அந்த தகுதி ஏற்படும் போது உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்தா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம பாடி வந்து ஃபிட்டா இல்ல, நம்ம பாடியுடைய பேசிக் ஃபிட்னஸ் வந்து இல்ல இந்த தியான செயலுக்கு. சரியா? அந்த பர்டிகுலர் தியான செயலை செய்யறதுக்கான ஃபிட்னஸ் பாடியில இல்ல, அதனால தூக்கம் வருது. இந்த தூக்கத்தை அனுமதிக்க வேண்டும். இதை அனுமதிக்கத்தான் தியானம் என்ற அந்த நுட்பமான மறைவான செயலுக்கு உடல் தகுதியாக அமையும். இப்ப அதே நேரத்துல நீங்க மெடிடேட் பண்ணாம தூங்கி இருக்க மாட்டீங்க தானே? மெடிடேட் பண்ணும்போது தானே தூங்குறீங்க. அப்போ நீங்க மெடிடேட் பண்ணும்போது தூக்கம் வந்தா அது நன்மை. அது வந்து ஆனா மெடிடேஷனுடைய அச்சீவ் பண்றதுக்கு உதவாது. ஃபியூச்சர்ல உதவலாம், அதுக்கான பேசிக்கு உதவலாம். ஆனா நீங்க என்ன அப்ஜெக்டிவ்காக இதை பண்றீங்களோ அது நடக்காது. சரியா? உடலுடைய நன்மைகளுக்கு அது உதவும், ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ அடிப்படையா விபாசனா என்ன சொல்றோம், தியானம் என்பது ஃபர்ஸ்ட் என்னவா வேலை செய்யுதுன்னா ஓய்வாக வேலை செய்கிறது. உங்களுடைய உடலுக்கு ஒரு ஓய்வை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அதுவும் நீங்க பிளாட்டா படுத்துட்டு கண்ணை மூடுறதுங்கிறதே வேற. முதுகெலும்பு நேரா வச்சுக்கிட்டு கண்ணை மூடுறது அப்படிங்கிறது தான் இங்க நடக்குது, ஹைலைட்டா நடக்குது. இது வந்து ஒரு நடுநிலை ஓய்வு. இது நீங்க பிளாட்டா படுத்து கண்ணை மூடிட்டீங்கன்னா பாடியோட சிஸ்டம் வந்து தூக்கம் என்பதை புரிந்து கொள்ளும். தூங்க போறோம் போல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா முதுகெலும்பு நேரா இருக்குது. முதுகெலும்பு நேராக இருப்பது என்பது இயக்கத்தின் அடையாளம். நீங்கள் இயங்கும் போது மட்டும்தான் முதுகெலும்பு நேராக இருக்க முடியும். இயங்குவதற்கு கண்கள் திறந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே டோட்டல் கான்ட்ரடிக்ஷன். முதுகெலும்பு நேராக கண்ணை மூடி இருக்காங்க, என்ன நடக்குது? இது ஓய்வு. அக்குபஞ்சர்ல வந்து இதை வந்து அழகா வரையறுக்கிறாங்க. எப்போதெல்லாம் உங்களுடைய முதுகெலும்பு நேராக இருந்து உங்களுடைய கண் எனும் புலன் மூடுகிறதோ அப்போது உங்களுடைய அந்த வைட்டல் சி நரிஷிங் சியா மாறுது. உங்களுடைய உயிராற்றல் உங்களுடைய உள் சூழலுக்குள் திரும்பி உள் சூழலை செம்மைப்படுத்தக்கூடிய, உள் சூழலில் நிகழ்ந்திருக்கக்கூடிய தவறுகளை நிவர்த்திக்கக்கூடிய ஒரு சக்தியாக திசை மாற்றம், தன்மை மாற்றம் அடைகிறதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ நாம கண்ணை மூடிட்டு நேரா உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் செல்ஃப் ஹீலிங் டெக்னிக். விபாசனாவெல்லாம் விட்டுருங்க, ஃபார்ம் முன்னெல்லாம் விட்டுருங்க. சிம்பிளா நீங்க உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படி தூங்குனீங்கன்னா அதுவே மிகப்பெரிய செல்ஃப் ஹீலிங். அந்த மாதிரியான நிலையில நீங்க தூங்கும்போது, அதாவது முதுகெலும்பு நேரா வச்சோ அல்லது சாஞ்சோ கண்ணை மூடி இருக்கும்போது என்ன நடக்குது, உங்க பாடியில உங்களுடைய உடலின் சீர்கேடுகளை செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய, சீராக்க உதவக்கூடிய சுரப்பு நீர்கள் சுரக்கின்றன. சக்தி ஓட்டத்தின் திசைகள் அமைக்கப்படுகின்றன. அப்போ தியானத்துல தியானிக்கும் போது நம்ம தூங்குறது அப்படிங்கிறது, தூக்கம் வருதுங்கிறது, நம்ம தூங்க முடியாது, தூங்க வரதான் தூங்குறது அப்படிங்கிறது, தூக்கம் வர்றது அப்படிங்கிறது நன்மை, உடலுக்கு நன்மை. உடலுக்கான அந்த அடிப்படை நன்மையை நாம் கொடுக்காமல் விபாசனா மாதிரியான ஒரு தியான முறையில பயணிக்க முடியாது. அதனால விபாசனா ஆரம்பிக்கக்கூடிய நிலையில சில பேருக்கு ஒரு 3 மாசம் 4 6 மாசம் வரைக்கும் தூக்கம் மட்டும்தான் வரும். அந்த பாடி வந்து ரெடி ஆகணும். அப்பதான் பேசிக்கா ஃபிட் ஆகணும். அப்பதான் இங்கே செயல் நடக்க முடியும். அதையும் மனசுதான் பண்ணி தருது. அந்த தூக்கத்தினுடைய மூலம் என்பது மனசுதான். அது ஒரு விதமான நிலை, அது சமநிலை தன்மைன்னு சொல்லிட முடியாது. ஆனா மனம் ரெண்டும் அங்க ஆதிக்கமா இல்ல. மனம் ஒன்றும் பலம் அடையல, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பௌத்த வாழ்வியல் நிறைய கதைகள் இருக்கும். விபாசனாவுடைய கோட்பாடுகளை கதைகளா வச்சிருப்பாங்க. புத்தர் வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, ஐயா நீங்க வந்துட்டீங்களா, அவர் எழுப்பிடுவா, அவனை எழுப்பாத, அவன் தூங்கும் போதுதான் பாவம் செய்யாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். தூங்கும்போது மனம் ரெண்டு வந்து அங்க வேலை செய்யல. அதனால ஆனா மனம் ஒன்றும் பலப்படலை. ஏதோ ஒரு நிலை, அது நியூட்ரல் ஸ்டேஜ். அது உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். சரிதானே?
அப்போ நீங்க தியானிக்கும் போது தூக்கம் வந்தா அதை பத்தி நத்திங் டு வரி. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஒரி தானே. ஐயோ, தியானம் பண்ணும் போதெல்லாம் தூக்கம் வந்துடுது. நீங்க தியானம் பண்றதுனாலதான் தூக்கம் வரும். நீங்க தியானம் பண்ணும் போதெல்லாம் தூக்கம் வரும். நீங்க தியானம் பண்றதுனாலதான் தூக்கம் வரும். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூக்கம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு விளைவு. சரியா? தூக்கம் என்பது செயல் அல்ல, அது ஒரு விளைவு. இந்த விளைவு எப்ப நடக்கும்? பிரபஞ்ச சக்திகளுடைய பாய்ச்சலும் உங்களுடைய உள்நிலையில் சுரப்பு நீர்களின் தன்மையும் உறுப்புகளின் சக்தி நிலையும் சாதகமான தன்மையில் நிலை நிறுத்தப்படும் போது, அதாவது உங்களுடைய உடலின் சீர்கேடுகளை நிவர்த்திப்பதற்கான ஒரு சாதகமான தன்மையில எல்லாமே அமையும் போது தூக்கம் என்ற விளைவு ஏற்படுகிறது. அந்த விளைவுக்கு இந்த விளைவை தொடங்கி வைத்தது எது அப்படின்னா, நீங்கள் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல். கொஞ்ச நாளைக்கு இது நீடிக்கும். இதை பத்தின தெளிவான புரிதலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? ரைட். அடுத்து இந்த பயிற்சி 1 பண்ணும்போது என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் நமக்கு நடக்குது? நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னங்க? விபாசனாவுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பேசிக் அப்ஜெக்டிவ் மனம் 1ஐ பலப்படுத்த வேண்டும், மனம் 2னுடைய அதீத பலத்தை குறைக்க வேண்டும். இதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஒரு நோக்கத்துல இந்த ஃபார்ம் 1ங்கிறது நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் தருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், நீங்க கண்ணை மூடி இருக்கிறீங்க. கண்ணு அப்படிங்கிறது மனம் 2டைய மிகப்பெரிய கருவி, நம்பகமான கருவி. மனம் 2க்கு கண்ணுங்கிறது மிக முக்கியமான கருவி. மனம் 2 கூட அதனுடைய கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப பலமா இருக்கும். ரொம்ப பலமா இருக்கும். ஒரு நம்பகமான சேவகன். உடல் மனம் 2னுடைய கட்டுப்பாட்டில் என்று நாம் சொல்லுகின்றோம். உடலில் எது மிக முக்கியமான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் என்றால் கண்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முக்கியமான கண்ணை நம்ம என்ன பண்றோம்? மூடி விடுகின்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம் 2 நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் 2ஓட எலிமெண்ட்ஸ் எதையுமே நம்ம டச் பண்ணல. மனம் 2உடைய பலங்கள் எதுவோ, மனம் 2 எதெல்லாம் யூஸ் பண்ணிக்குதோ அதை போய் அப்ரோச் பண்றோம். இதுதான் இங்க முக்கியமான தியானத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய. எல்லா தியானங்கள்லயுமே அடிப்படை நன்மை உண்டு. அந்த நன்மை என்பது கண்களை மூடுவதால் கிடைக்கின்றது. அந்த கண்களை மூடுதல் என்பது மனம் 2 என்ற அந்த தன்மையினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அதை நாம் செயலிழக்க செய்கின்றோம். கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப இந்த மைக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு கேட்காது இல்லை, அந்த மாதிரி. சரியா? அப்ப கண்கள் மூடப்பட்டிருப்பதால் மனம் 2 அதனுடைய ஆதிக்கத்தை நிறுவிக்கொள்ள முடியாது. இது மனம் 1க்கு சாதகமான அம்சம். மனம் 2 என்பது அதீத பலத்திலிருந்து குறையும் போது மனம் 1 பலமடைய தொடங்கும். பலமடைவதற்கான வழிமுறைகளை அது அறிய தொடங்கும். இப்போ கண்கள் மூடப்பட்டிருப்பதால் அது மனம் 1க்கு சாதகமான அம்சம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, மனம் 2க்கு எந்த உள்ளீடும் கிடையாது. மனம் 2ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாஸை பத்திலாம் படிப்போம். மனம் 2க்கு எப்படிலாம் டேட்டா வருதுன்னு பத்தி ஒரு பாடம் இருக்குது. ஆனா கண்ணு மூலமா வருது, புலன்கள் மூலமா தான் வருது. அதுல முக்கியமான புலன் கண்ணு. கண்ணு மூலமா வரக்கூடிய எல்லா டேட்டாவுமே மனம் 2க்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி. ஓ, நீங்க கண்ணு மூலமா வந்துட்டீங்களா, வாங்க வாங்க உள்ள உட்காருங்க, நல்லா நல்லா சோஃபால உட்காந்துக்குங்க, பெட்ரூம் இருக்கு போய் படுத்துக்குங்க, அந்த மாதிரி. இப்போ மனம் 2க்கான அந்த உள்ளீடு நடக்கக்கூடிய கண்களை மூடிவிடும் போது எந்த உள்ளீடும் இல்லை. மனம் 2 உள்ளீடுகளால் நிறைந்தது. மனம் 2ல டேட்டா மட்டும் தானே இருக்குது. அது எல்லாமே கண்ணு மூலமா வந்த டேட்டா ரொம்ப பவர்ஃபுல் டேட்டா. இப்போ கண்ணை மூடுறதுனால எந்த புது டேட்டாவும் வரல. இதை நம்ம புரிஞ்சு, இது ஒரு மிக சாதகமான அம்சம். கண்கள் காதுகள் மூலம் உள்ளே போகக்கூடிய தகவல்கள் இப்போது இல்லை. மெடிடேஷன் பண்ணும்போது காதுகளும் லிட்டரலி ஆஃப் ஆகி தானே இருக்குது. மியூசிக் கேட்டுட்டே நம்ம ஒன்றும் மெடிடேஷன் பண்ண போறது இல்லையே. அப்போ கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மனம் 1ஐ பலப்படுத்தி மனம் 2ன் அதீத பலத்தை குறைப்பதற்காக நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கண்ணை மூடி உட்காரும் போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டு உட்காரணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்தாதான் நீங்க ரொம்ப நேரம் கண்ணை மூடி உட்கார முடியும். இப்போ ஒருத்தருக்கு இதை பத்தியே சொல்லலைங்க, சார் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்கன்னு சொல்றோம்னா அவரால் கண்ணை மூடி உட்கார முடியாது. கண்ணை திறந்துருவாரு. உங்களுக்காக அவர் கண்ணை மூடி உட்கார்ந்தா கூட அந்த கண்களை திறக்க வேண்டும் என்ற அந்த உந்துதல் சலனம் இருந்து கொண்டே இருக்கும்.
ஆனால் இந்த தியரி இருக்கு இல்லையா, இந்த தியரியை நீங்க அவருக்கு சொல்லும்போது அவர் சமாதானமா கண்ண மூடி உட்காரு. இப்போ விபாசனால என்ன சொல்றாங்க, ஒருத்தர் நீ கம்பல்சிவா கண்ண மூடி உட்கார வைக்காத, கண்ண மூடுனா அவனுக்கு என்ன விதமான நன்மை நடக்கிறது என்பதை புரிய வைத்து அவனை கண்களை மூடி அமரவை. அதுதான் அவனை நீ நிரந்தரமான நேர்வழியில் நடத்துவது ஆகும். இல்லை என்றால் அவனை நீ உனக்கு கீழ் கொண்டு வரக்கூடியதாக மாறிவிடும். சரி, சில பேருக்கு சில இடங்கள்ல போனாதான் கண்ண மூடி உட்கார முடியும். இப்போ மெடிடேஷன் கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா கண்ண மூடி உட்காந்துருவாங்க எல்லாரும். எங்க நீங்க தனியா போய் உட்கார சொல்லுங்க பார்ப்போம், உட்கார மாட்டாங்க, இந்த பக்கமே போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த இந்த தெளிவு இல்லை, இந்த புரிதல் இருக்கணும். இந்த இந்த புரிதல் தான் இன்ஸ்பயர் பண்ணும் நம்மளை தனியா கண்ணை மூடி உட்கார்றதுக்கு. ஸோ கண்ணை மூடி உட்கார்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விளைவுகளை நம்ம அப்போ இந்த இன்னைக்கு லெசன்ல வந்து நாம தூக்கம் வந்தா ஏன் வருது. மேடம் நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம். அப்போ இந்த லெசன்ல மனதினுடைய இரட்டை தன்மைகளை நம்ம உணர்றோம். எண்ணங்கள் பல வரலாம், எண்ணங்கள் இல்லாம இருக்கவே முடியாது. எண்ணங்களற்ற நிலை என்பதே இல்லை. மனம் இயக்கத்தில் இருக்கும்போது எண்ணம் இருக்கும். ஏனென்றால் மனதினுடைய ஒரு அங்கம் மனம் 2. மனம் 2 எண்ணங்களால் ஆனது. மனம் 2 இயக்கமே எண்ணம் தான். அப்போ எண்ணங்களற்ற நிலை என்பது இல்லை, தூக்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இயக்க நிலையில் அது இல்லை. நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நிலையைத்தான் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். கெட்ட எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நிலை வேண்டாம். ஆனா எண்ணங்களற்ற நிலையை அடைந்து கொள்ளுங்கள் என்பது சாத்தியமில்லாத ஒன்று. தூங்கும்போது எண்ணங்களற்ற நிலை, அதனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. உலகத்தில் நீங்க செயல் புரிய முடியாது. அப்போ எண்ணங்கள் இருக்கும், அது நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் உங்களை கெட்ட செயல்களை செய்ய தூண்டக்கூடாது. ஸோ எண்ணங்கள் இருக்கும், எண்ணங்களை நீங்க தவிர்க்க முடியாது. அதனால மெடிடேஷன் பண்ண உட்காரும் போது எண்ணங்கள் நிறைய வருதுன்ற கம்ப்ளைண்ட் நீங்க சொல்லாதீங்க. தூக்கம் ஏன் வருதுன்றதை புரிய வச்சாச்சு. தூக்கம் வருதுன்ற கம்ப்ளைண்ட்டை சொல்லாது. தூக்கம் வந்து நல்லா தூங்கிடுங்க. நீங்க தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபிளாட்டா படுத்துக்குங்க, தூக்கம் வராது. மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தூக்கம் வரும். அப்பாடா தூக்கம் வந்து ஃபிளாட்டா படுங்க, தூக்கம் வராது, முழிச்சிடுவீங்க. ஏன்னா பாடி வந்து அது வேற மோடுக்கு போயிடும். நீங்க கண்ணை மூடி நேரா உட்காந்துட்டு கண்ணை மூடும் போது தான் அந்த வைட்டல் சி வந்து நரிஷிங் சியா மாறும். சரி, ஸோ அடுத்து கண்ணை மூடி இருக்கிறதுங்கிறது சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு உட்காருங்க. அப்போதான் நாம எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம, ஒரு புஷ்ஷும் இல்லாம நம்ம செல்ஃபா ரியலைஸ் பண்ணி செல்ஃபா மோட்டிவேட் ஆகி நம்ம கண்ணை மூடி உட்கார முடியும். விபாசனாவை பொறுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃபா மோட்டிவேட் ஆகி தியானத்துல உட்காரணும். இது எனக்கு நன்மை, நான் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், யார் சொல்லி நான் அதை பண்ணல, என்னுடைய நன்மைக்காக இதை நான் செய்கின்றேன் என்ற அந்த செல்ஃப் ட்ரிவன் ஆட்டிடியூடு தான் விபாசனால வந்து வலியுறுத்துறோம். அதுக்கு தான் ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப தீவிரமா சின்சியரா சொல்றோம். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல நம்ம அதை இன்னும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றோம். ஸோ நாளைய வகுப்புல நம்ம சந்திக்கலாம். மேடம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். சார், இந்த முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும் அப்படின்னு சொன்னது வந்து நம்ம எப்பவுமே உட்காரும் போது அந்த கான்சியஸ்னஸ், ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சோஃபால எல்லாம் உட்காரும் போது அவங்க கம்ஃபர்ட் ஏத்த மாதிரி உட்கார்றோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு டவுட். நம்ம எப்போ உட்கார்ந்தாலும் இப்போதைக்கு நீங்க வந்து எப்படி வேணா உட்காந்துக்கோங்க, படுத்துக்க மட்டும் கூடாது. மற்றபடி நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. சரிங்களா? உடலுக்கு சுகமான தன்மையில உட்காந்துக்குங்க. நீங்க மெடிடேஷன் பண்ண 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 உடலுக்கான உயிராற்றல் வந்து ஒழுங்கமைய உங்களுடைய பாஸ்டரல்ல ஒரு டிசிப்ளின் உருவாயிடும். நீங்க தப்பா உட்கார மாட்டீங்க. ஏன்னா உடல் வந்து தவறான இருக்கை நிலையில் தன்னை அமர்த்தி கொள்ளாது. இது தப்பா இருக்குது, என்னுடைய L1 to L5ல ஒரு அலைன்மெண்ட் டிசார்டரை நீங்க ஏற்படுத்திடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு புஷ் கொடுத்து நேரம் உட்கார வச்சிடும். அதை பத்திலாம் நம்ம வரக்கூடிய வகுப்புல டீட்டெயிலா பார்க்கலாம். சின்ன 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 இப்போதைக்கு நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி உட்காந்தா போதும். கண்ணை திறக்கணுன்ற ஒரு புஷ் இல்லாம, ஒரு சலனம் இல்லாம கண்ணை மூடி உட்காரும், சமாதானமா உட்காரும். அதுதான் இங்க முக்கியம். சரிங்க, ரைட். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா ப்ராக்டிஸ்? ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிஸ்ன்னு பார்க்கறது என்னன்னா, முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் பார்த்துருக்கிறோம். இப்போ ஃபார்ம் 1 ப்ராக்டிஸ், கண்ணை மூடி மூச்சை கவனிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு அமர வேண்டும். ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, மனசுக்கு இரட்டை தன்மைகள் இருக்குன்றது அர்த்தம். நீங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் நடக்குதுன்றது மட்டும்தான் புரிஞ்சுட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொரு ப்ராக்டிஸும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி ப்ராக்டிஸ்ல பண்ணணுன்றதை பத்தி இன்னும் சொல்லலை. வி ஆர் லேர்னிங் நவ். சரி, ஸோ எனி மோர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்?
சார் வணக்கம். வணக்கம். இப்ப இந்த எண்ணங்கள் அற்ற நிலை, அது வந்து எண்ணங்கள் இல்லாத நிலை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறது தான் வந்துட்டு நம்ம அந்த முக்தி நிலை அந்த மாரி அப்படின்ட்டு சொல்றாங்க சார். இப்ப இல்ல இல்ல எண்ணங்கள் முக்தி நிலை வந்துகிட்டே இருக்கு. இல்ல இப்ப முக்தி நிலையை பத்தியெல்லாம் நம்ம ஒன்றும் இப்ப பேச வேண்டாம். எண்ணங்கள் இல்லாத நிலை என்பது தூக்கத்தில் இருக்கிறது. நாம் இயக்கத்தில் இந்த உலக வாழ்வை வாழும்போது எண்ணங்கள் இல்லாத நிலை என்பது இருக்க முடியாது. நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய நிலை உண்டு. அந்த நிலையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாத அந்த எண்ணங்களுடைய நிலையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். முக்தி நிலை என்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் விபாசனால் வந்து ரொம்பவும் தெளிவான வழிமுறைகள், வரையறைகள் இருக்கின்றன. அதை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நாம எண்ணங்கள் இல்லாத நிலை என்பது இல்லை. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூக்கத்துல முக்தி நிலையில தான் இருக்கிறோம். எண்ணங்கள் இல்லாத நிலை தான் முக்தி நிலைனா எல்லாருமே டெய்லி முக்தி நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு கூட காலையில நம்ம ஒரு 5 மணி வரைக்கும் முக்தி நிலையில தான். சில பேருக்கு அந்த முக்தி நிலை பெருசா கிடைக்கிறது இல்லை. டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சரி, எனி மோர் கொஸ்டின்ஸ்? தூக்கத்துல கூட உங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு எண்ணம் ஏதோ ஒரு எண்ணம் தாட்ஸ் வந்துட்டு இருக்கும். அது வந்து தூக்கமா நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. டிஸ்டர்ப்டு ஸ்லீப்னு தான் சொல்றோம். தூக்கத்துல எதுவுமே அவங்களுக்கு அனுபவமா இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான தூக்கம். அந்த நிலை டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ஏற்படுறது காரணம் கூட மனம் 2 அதீத ஆதிக்கத்தன்மை தான். சரிங்களா சார்? சரி. சார், அந்த ஓஷோட புக்ஸ்ல பார்க்கும்போது அவர் நிறைய மெடிடேஷன் பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. அதுல அவர் வந்து மனமற்ற நிலையை பத்தி தான் அவர் ஃபுல்லாவே அந்த பதஞ்சலி யோகால பேசுறாரு சார். அப்ப மனமற்ற நிலை அப்படிங்கிறது அவரு நிறைய பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சார் சொல்லணும்? சார் இப்போ எல்லாருமே ஒன்னொன்னு பேசியிருக்கிறாங்க சார். நம்மளுடைய அனுபவம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பிரதானப்படுத்தணும். இப்போ லாஜிக்கலா அதை பேசுறதுனால எந்த யூஸும் இல்லை. இப்போ எண்ணங்கள் இல்லாத நிலை அப்படிங்கிறத அது இருக்கா, அது எப்படி இருக்குன்றது நம்ம அனுபவத்துல இல்லை. நம்ம தூக்கத்துல எண்ணங்கள் இல்லாம இருக்கிறோம். அந்த அனுபவம் நமக்கு இருக்குதானே சார்? தூக்கத்துல எண்ணங்கள் இல்லாம இருக்கிறோம். இங்க இயங்கும் போது எண்ணங்கள் இல்லாம எப்படி இருக்க முடியும்? எண்ணங்களை கொண்டுதான் நீங்க செயல்பட போறீங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது செயல்கள் செய்யப்பட வேண்டிய ஒரு தளம். அதுக்கு எண்ணம் என்பது முக்கியம். எண்ணங்கள் இல்லாத நிலையில் நீங்கள் இருப்பதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய அல்டிமேட் பர்பஸே வந்து சால்வ் ஆகாம இருக்குது. ஸோ எண்ணங்கள் இருக்கும். எண்ணங்கள் தவறு என்ற மனநிலையிலிருந்து நாம் விலக வேண்டும். நல்ல எண்ணங்கள் சுகமானது. நல்ல நோக்கங்கள் சுகமானது. நன்மை என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். தீமை வேண்டாம். ஓஷோவுடைய புத்தகங்களை நம்ம படிச்சது இல்லை. ஏன்னா விபாஷனாவுடைய தியரிஸுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது நமக்கு தெரியல. விபாஷனா தியரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த விபாஷனோட தியரிஸை எடுத்து அவங்களுடைய சில புரிதல்களை அதில் பிளெண்ட் பண்ணி ஒரு புதிய விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அதை பண்றாங்க. ஆனா நம்ம மருத்துவத்துல இருந்து வந்ததுனால விபாஷனாங்கிறது வந்து ஒரு ஹியூமன் பாடியுடைய முழுமையான ஆரோக்கியத்துக்கு இறைவன் இந்த மகா சக்தி ஒரு மனிதனை எப்படி படைத்ததோ, எந்த நோக்கத்துக்காக படைத்ததோ அந்த நோக்கத்தில் இந்த உடலை மனதை நிலைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய வழிமுறைகள் தான் விபாஷனால இருக்குது. இப்போ நோக்கம் இதுதான் அப்படின்னு அவர் தீர்மானிச்சுக்கிட்டாரு. ஆனா நம்ம நோக்கம் என்னன்றதை நம்மை படைத்த அந்த மகா சக்தி தீர்மானித்து நம்முடைய உணர்வில் புகுத்தி இருக்கிறது. அனைவருக்கும் ஒரே நோக்கம் கிடையாது. எனவே நாம் அந்த தியானத்துல இருக்கும்போது நம்முடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியும். கடைசியா ஒரு நிலை சொல்லுவோம், மனம் உயிரை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு தன்மை. அதுதான் முக்தி நிலை என்று, முக்திக்கான பயணம் என்று சொல்லப்படுகிறது. அது அக்குபஞ்சர்ல பூரண சத்திய கோட்பாடு என்றும் நாம் அதை வரையறுத்து வைத்திருக்கோம். ஸோ இப்போ அதை பேசுறது டூ ஏர்லி. ஏன்னா இதுவுமே மனம் 2 ஒரு தந்திரம் தான். மனம் 2 என்ன தெரியுமா பண்ணும்? என்ன இவங்க நம்மளை ஏதோ கவுக்கிறதுக்கு ஐடியா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால விபாஷனா என்ன சொல்றாங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணுங்க. அது எழுதி விபாஷனா ஒரு வழிமுறைக்கு தம்மால உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் அதை எழுதி ஒரு உண்டியல்ல போட்டு வச்சிரும். நீங்க விபாஷனா ஜேர்னில போக 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 அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த உண்டியலை திறந்து நீங்க எழுதின கேள்வி எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்க பேப்பரை தூக்கி போட்டுரும். அனுபவமாக நீங்கள் உங்களுக்கான பதிலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அதனால நம்ம பயணிப்போம். எது சத்தியமோ அது நம்மை வந்து சேரும் என்பதில் மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போதைக்கு ஃபார்ம் 1 பிராக்டிஸ் பண்ணுங்க.
முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளை 4வது நாள் வகுப்பு நாளை காலை 6 மணிக்கு. தேங்க்யூ வெரி மச். நாளை சந்திக்கலாம். ஹேவ் அ குட் டே. Thank you.